இப்படி திரும்பி இப்படி அடிப்பேன். நான் மண்டையில எதையும் எதிக்க மாட்டேன். பாட்டில் போவேன், டைரக்டர் டைலாக் கொடுப்பாரு, படிப்பேன், டக்குன்னு அடிச்சு விட்டுருவேன். அந்த வீரப்பன் ட்ரெஸ்ஸை போட்ட உடனே நான் வீரப்பனாவே மாறிடுவேன். நான் நோமல் மன்சூர் அலிகான். அதனால அந்த அசுர பலம் அந்த பேருலையும் அந்த ஆடைகள்லையும் தான் இருக்கு. அந்த கெட்டப் பண்ண உடனே நான் ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு போய் கழட்டுற வரைக்கும் நான் அவனா தான் இருப்பேன். அட்லீஸ்ட் அந்த கேமரா முன்னாடி. அதுக்கப்புறம் நான் மாறிடுவேன். அவன் நிஜமான புல்லட் போட்டு கொடுத்தாலும் நான் ஷூட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு அவன் அந்த மாதிரி வாழ்ந்தான். அவருக்கு 61 வயசு ஆகையில இந்த படம் எடுக்கப்பட்டது. எனக்கு 26 27 வயசு. ஆனா அவரு அவ்வளவு வயசாலின்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த நக்கீரன் அது இதுல வந்ததுல தான் அவரை பார்த்தாங்க. சார் ஃபைட் சீன்ஸ் வித் விஜயகாந்த் சார் நிறைய சண்டை காட்சிகள் வந்து கேப்டன் பிரபாகரன்ல ஒரு ஜாக்கி சான் எப்படியோ, ஒரு ப்ரூஸ்லி எப்படியோ, ஒரு எம்ஜிஆர் எப்படியோ அவரோட தனி. ஆனா கேப்டன் இப்பவும் போய் பாருங்க, அந்த சண்டை காட்சியை தான் ரசிக்கிறாங்க. ஆஸ் கிக்கு, பேக் கிக்கு. இப்போ உங்களை அடிக்கணும்னா இல்லை அவரு நேராக இப்படி அடிக்கலாம். இப்போ ஆயம் பாவம் தான். உங்களை வந்து இந்த இப்படி அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டார். இங்கே ஒரு செவுறு இருந்துச்சுன்னா செவுத்துல இந்த காலை வச்சு இப்படி திரும்பி இப்படி அடிப்பார். பட்டுச்சா இல்லை, அதுதான் அவரோட ஸ்டைல். படம் போய் பாருங்க தெரியும். அவர் கால் ஒன்று திருமலை நாயக்கர் தூண் மாதிரி இருக்கும், கை ஒன்று கடலைக்கட்டை மாதிரி இருக்கும், அரிசி மூட்டை தூக்கி தூக்கி நெல் மூட்டை. ஸோ அந்த படமும் இப்போ பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்க ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் இருக்குது. நீங்கள் எப்போ திரும்பி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல் பவர் பேக் ரோல் எடுத்து நடிப்பீங்க அப்படின்னு அந்த படம் பார்க்குற எல்லாரும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, மன்சூர் சார் இந்த மாதிரி ஒரு ரோல் நடிக்கணும். கண்டிப்பாக நான் நடிப்பேன். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக எந்த தியாகமும் பண்ண நான் தயாராக இருக்கேன். தொழில் நடிப்பு தானே தொழில், அதில் சின்சியராக இருக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக அதில் நம்ம நாணயமாக இருந்து உழைச்சோம்னா நமக்கு வெற்றி. சார் உங்களோட ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னாலே நீங்கள் ஆரம்ப காலத்திலேயே வந்து வாணி ஜெயராம் அம்மா வச்சும் சந்திரபோஸ் ஐயா வச்சும் நிறைய பாடல்கள் வந்து கொடுத்துட்டீங்க. நடுவில் கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு இப்போ மறுபடி அப்படி திருப்பி ஆல்பம் சாங்க்கு வர ஒரு விஷயம் ஏன் திடீர்னு திருப்பி? அப்படி ஒன்றும் இல்லை, அப்பப்போ பண்ணுவேன். இது இப்போ ஒரு சான்ஸ்கிரிட், நான் ஹிந்தி சான்ஸ்கிரிட்லாம் படிப்பேன், எழுதுவேன். ஒரு லாங்குவேஜ் ரிசர்ச்சராக நித்வசானி நடராஜராஜோநாத தக்காமன பஞ்சவாரம் இந்த மாதிரி இந்த ஜதிகள் சான்ஸ்கிரித்தில் இந்த சிவசூத்திர ஜாலம் அப்படின்னு பல இது படிக்கையில் இது அந்த தாளக்கட்டுக்குள்ளே இது இருந்தது நான் பார்த்தேன். இந்த சான்ஸ்கிரித்தில் பல ஜதிகள், ஸ்லோகங்கள் எல்லாமே தாளக்கட்டில். நான் பரதநாட்டியம் இயற்கையாக கற்றுருந்தனால பவுல்ராஜ் மாஸ்டர் வடபழனியில் ரொம்ப நாள் முன்னாடி அலாரிப்பு, ஜதீஸ்வரம், கல்யாண ஜதீஸ்வரம் இதெல்லாம் கற்றுருந்தேன். தத்தி தகஜனுதா தகதி தகஜனுதா தத்திகிடதம் தத்திகிடதம் தகதி அந்த மாதிரி அந்த இதில் இந்த ஸ்லோகங்கள் வந்தது.